வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க உள்ள போங்க. வாங்கம்மா, மாப்பிள்ளை எங்க? அண்ணி மாப்பிள்ளை பின்னாடி வந்துட்டே இருக்காரு, சரிங்களா? சரி சின்ன பொண்ணு, அம்மாலாம் வந்திருக்காங்க பாரு, உள்ள போயிட்டு பாரு என்னன்னு சொல்லிட்டு கேளு, சரியா? அம்மாவை கூப்பிட்டியா அண்ணா நீ? ஆமா, ஒரு 2 நாள் முன்னாடி தான் போய் கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆமா, சின்னதோரெல்லாம் இங்க எல்லாரும் பின்னாடி தானே வந்துகிட்டு இருக்காங்க, நாங்க முன்னாடி இந்த சீர்தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை கூட அவங்க தங்கச்சிங்களும் அதுக்கப்புறமா நாத்தோட ஹஸ்பண்டும் என்னுடைய ஹஸ்பண்டும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு அண்ணே. சரிம்மா சரி, உள்ள போங்க உள்ள போங்க. அண்ணி போட்டோகிராஃபருங்க, ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்க. அதோ கூப்பிடுறேன் இருமா. போட்டோகிராஃபர் தம்பி இங்க வாங்க, ஒரு போட்டோ எடுக்கணும். பிரியாலாம் கிளம்பிட்டாளாப்பா? ஆமாம்மா கிளம்பிட்டா. சரி சரி. என்னப்ப தம்பி கூறு கட்டுத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையதான் கவர் பண்ணணும். இங்க பாருங்க, சீர்தட்டுல எடுத்துட்டு வராங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த சைடு திரும்பி எடு. அப்படியே அசையாம நில்லுங்கம்மா ஒரு நிமிஷம். அசையாம நிக்க, நீ டக்கு டக்குன்னு எடு, சரியா? சின்ன பொண்ணே சும்மா இரு, வாய வச்சுக்கிட்டு ஏன் லொடலொடன் பேசிக்கிட்டே இருக்கா? ஏக்கோ இப்படி சொன்னாதான் எடுப்பாங்க, இல்லன்னு வச்சுக்கோ காசை மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க, ஒரு போட்டோ எடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்லயே ஒரு போட்டோ எடுக்கல, இங்க எடுக்கலன்னா எப்படி சொல்லுங்க? ஆமா, நீ கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்கண்ணே, நிறைய போட்டோ எடுங்க. ஆமா, என் நம்பர் தந்துட்டு போறேன், எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இவர்கிட்ட என்னோட நம்பர் இருக்கு, நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்க போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்றேன். சரி போதும் போதும், போங்க உள்ள போயிட்டு தட்டல வைங்க, பொண்ணை பாருங்க. சரி அண்ணே. எப்பா போட்டோகிராஃபர் தம்பி, பின்னாடி மாப்பிள்ள எல்லாம் வராரு, அவரை நல்லா கவர் பண்ணி, சரியா? நீ பாட்டுன்னு பேக்கு மாதிரி நின்னுகிட்டு இருக்காத. சரிங்க மேடம். சின்ன பொண்ணு, அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருமா கொஞ்ச நேரம், நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும். ஏக்கோ அமைதியா இருக்க கூடாது, நம்ம மாப்பிள்ளை வீடு, நம்ம கெத்து கட்ட வேண்டாமா? நீ கெத்தும் கட்ட வேணாம், ஒண்ணும் கட்ட வேணாம். ஆமா, முடிச்சிட்டு நிம்மதியா போவோம், சும்மா இருங்க. அண்ணியும் நாத்தும் சேர்ந்து எதையாச்சும் குட்டியை குழப்பி விட்டுறாதீங்கம்மா தாய்ங்களா. நல்லா சொல்றீங்களே. என்ன நிறைய போட்டோ எடுங்க. எடுத்தாச்சுமா, போதுமா? அண்ணே போதும் போதும், விட்டா இவளுங்க பேசிக்கிட்டே இருப்பாளுங்க, வாங்க போவோம் உள்ள. வானாத்தி போவோம். ஃபுல்லா நல்லா கவர் பண்ணிருப்பா, சரியா? சரிங்க, நான் எல்லாம் கரெக்டா தான் கவர் பண்ணிட்டே இருக்கேன். வாங்கம்மா வாங்க, வாங்க மாப்பிள்ள வாங்க. மச்சான் வாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டு உட்காருங்க, வாங்க வாங்க. மச்சான், அத்தை மாமா எல்லாரும் வந்திருக்காங்களா? சொன்னீங்களா அவங்க கிட்ட? ஆமா மச்சான், ஒரு 2 நாள் முன்னாடி தான் போய் சொல்லிட்டு வந்தேன், கோவமா தான் இருக்காங்க, உள்ளதான் இருக்காங்க, போயிட்டு பேசுங்க சரிங்களா? எதுவும் பிரச்சனை வந்துடாம. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மச்சான், ஒரு பிரச்சனையும் வராது. சரி சரி. ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா வரல, அவங்க கொஞ்சம் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வரல மச்சான், வேற எதுவும் இல்ல, உடம்பு வேற முடியல அவங்களுக்கு, வயசான காலத்துல இங்கனையும் அங்கனையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதான் அவங்க வரல, அவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன், சரிங்களா? சரி மச்சான். ஏங்க வாங்க, நம்மளும் உள்ள போவோம், தட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே நீ. சரிம்மா போவோம் வா. அண்ணி, இந்த சாரியில நீங்க சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க தெரியுமா? குமாரி, அங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? தட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் வா, எல்லாரும் கொடுக்க வேண்டாமா? போட்டோ எடுத்தாச்சு, அடுத்து வாங்க. அண்ணி அப்புறம் பேசுவேன், சரிங்களா? சரி குமாரி, போயிட்டு வா. இந்த சைடு பாருங்க. சூப்பரா இருக்கீங்க நீங்க, எங்க அண்ணன் முத்துமாரிக்கு ஏத்த ஜோடி தான் நீங்க. சரி சத்யா, அடுத்து வாங்க, ஒழுங்கா நில்லுங்கம்மா. அண்ணி நீங்க சூப்பரா இருக்கீங்க. அட சோனி, நீயும் சாரி கட்டிருக்கியா? ஆமா, நீ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. குரூப் சாரியா 3 பேரும் ஒண்ணா எடுத்திருக்கீங்களா? ஆமா, ஒண்ணா எடுத்தோம். நல்லா இருக்கு தானே? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. சரி, நாங்க 3 பேர் அப்புறம் வந்து பேசுறோம், இப்ப நிறைய பேர் போட்டோ எடுக்க வேண்டியது இருக்குல்ல, திட்டுவாங்க. போட்டோ எடுத்தாச்சுமா, அடுத்த ஆள் வாங்க. சரி அண்ணி, போறேன். சரி. பிரியா, பிரியா இங்க பாரு. சொல்லு ரகு, கேக்குது. இங்க திரும்பி பதில் சொல்லு பிரியா. ரகு, நானே கழுத்து திருப்ப முடியாம ஒரே சைடா நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ரகு, ரொம்ப நேரமா. நீ கொஞ்சம் இந்த சைடு வந்து பேச. வாரேன் இரு. என்ன ரகு, சொல்லு. பிரியா, அனு எங்க? எல்லாருமே இருக்காங்க, அனு மட்டும் காணோம். தெரியல ரகு, நானும் கவனிக்கவே இல்ல, என்னாச்சுன்னு தெரியலையே. நான் சின்ன பொண்ணு அத்தை இப்ப வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன், சரியா? நீ அங்க நிக்கிறியா? சரி, கேட்டு சொல்லு பிரியா, கேட்டு சொல்லு, அனு என்னாச்சுன்னு சொல்லி. இரு ரகு, கேக்குறேன். போட்டோ எடுத்தாச்சுமா, அடுத்து வாங்க. அத்தை. என்ன பிரியா, என்னாச்சு சொல்லு. அத்தை, அனு எங்க? அனுவாமா வாரா, பின்னாடி வந்துட்டு இருக்கான், கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அவ்வளவுதான்.
சரி சரி. நீயா கேக்குறியா இல்ல பின்னாடி இருக்கிறவரு கேட்க சொன்னாரா? ஐயோ அத்தை, நானே தான் கேட்டேன். தெரியும் தெரியும் யாரு கேட்க சொன்னாங்கன்னு சொல்லி. சரி பிரியா, நான் அப்படியே கிளம்புறேன். ரகு ஒரு நிமிஷம் வாயேன். என்ன? யாரு இப்படி பண்ற? என் கூடயே இருன்னு சொன்னல. ஏ லூசி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சரியா? இங்கே இரு ரகு, எனக்கு பயமா இருக்கு. லவ் பண்ணும்போது தெரியலையோ பயம்லாம். ரகு ஏன் நானும் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் முத்து மாதிரி வந்துருவான், நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டே அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நில்லு. சரி வெயிட் பண்றேன், சின்ன போயிட்டு வந்துடுறேன். சரி போய் தோல, வந்துடாத. அனு. என்னது அனுவா? அனு பிரியா, இதுல அழகா இருக்கீங்க நீங்க. நீயும் அழகா இருக்க அனு. முடி ஏதாச்சும் வச்சிருக்கலாம்ல? பரவாயில்ல இருக்கட்டும், இதுவே நல்லதா இருக்கும். சரி சரி. பிரியா, இங்கே நிக்கிறேன் நானு. எனக்கு ஒண்ணும் நிக்க தேவையில்ல, போ. நீ யாரு கண்டு நிக்கன்னு எல்லாம் தெரியும். போட்டோ எடுத்தாச்சுமா. சரி பிரியா, நான் அங்க இருக்கேன் சரியா? அனு, நீ அங்க போயிட்டா இவனும் போயிருவான், என் கூடயே நில்ல. இப்ப எல்லாரும் தட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் முத்து மாதிரியே நீங்க நிப்பீங்கல்ல, அப்ப வந்து நிக்கிறேன் சரியா? சரி போயிட்டு வாங்க. 2 பேர் கல்யாணத்துக்கும் நான் நிக்கவே மாட்டேன். ஏ லூசி, உண்மையா தானே சொல்றேன். அவ அப்படிதான் ஏதாச்சும் பேசுவா, நீ வா. அனு, அவனை நம்பி மட்டும் பேராத சொல்லிட்டேன். ரகு, என் கல்யாணத்துக்கு வந்துட்டு உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாத ரகு. எல்லாம் எனக்கு தெரியும், அமைதியே இரு. அனு இங்க வா. அனு, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? ஆனா நான் இது சாரி கொடுக்கவே இல்லையே. நீங்க கொடுத்த கவர்ல இதுதான் இருந்துச்சு. இல்ல, நான் ஹாஃப் சாரி தான் கொடுத்தேன் உனக்கு. இல்ல, இதுதான் இருந்துச்சு. ரகு, தயவு செஞ்சு அங்க போய் பேசுறியா? நீ பேசுறது எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. போல அந்த சைடு. சரி வா, அங்க போய் பேசும். அம்மா நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, நல்லா இருக்கேன். சரி, அழகா இருக்கம்மா இந்த ட்ரெஸ்ல நீ. தேங்க்ஸ்மா. சரிம்மா, நாங்க அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வெயிட் பண்றோம். சின்ன பொண்ணும் அனுப்பி விடுறேன் சரியா? அவ கூட புடவைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வா, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல ரிங் மாத்திக்கலாம். சரிம்மா. அனு, நான் உனக்கு தாவாணி தானே எடுத்து கொடுத்தேன். இல்ல, நீங்க எடுத்துக்கிட்டதுல இதுதான் இருந்துச்சு. இது அழகா தானே இருக்கு. ஆனா இது நார்மல் சாரி மாதிரி தானே இருக்கு, காட்டன்ல. உனக்கு நல்ல காஸ்ட்லியா எடுத்து கொடுத்தேன் நானு. பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? இதுவே சூப்பரா தான் இருக்கு. ஆனா இது நான் எடுக்கவே இல்ல அனு. மாமா, உன்னை யாரு இங்க வர சொன்னா? மாமா நோமானிக்கிட்டு இங்க பாரு. தேவையில்லாம இந்த மாமா மாமான்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காத. இந்த ட்ரெஸ் உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லு. என்ன மாமா எதுவும் தெரியாத மாதிரி சொல்றீங்க? நீங்க தானே ஆசையா நேத்து நைட்டு யாருமே இல்லாத நேரத்துல ரூமுக்கு வந்து கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இங்க பாரு, தேவையில்லாத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத சரியா? நானே செம்ம கோவத்துல இருக்கேன், அமைதியா பேரு சொல்லிட்டேன். என்ன மாமா, அவ முன்னாடி சும்மா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க, அவ இல்லாத போது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்றீங்க. யாரு? நானு? ஆமா நீங்க தான். இல்ல வேற யார சொல்ல போறேன்? இங்க பாரு சாரு, நானும் வேண்டாம் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு பாக்குறேன். இங்க பாரு, வேற ஏதாச்சும் பேச வச்சிடாத. சி போங்க மாமா. லூசா நீ? உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன், வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. பாக்குறக்கே பிடிக்கல. இப்படிதான் சொல்லுவீங்க. நைட் ஆனா மட்டும் என் ரூமுக்கு வந்து நீங்க பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கீங்க. அனு, நான் அப்புறம் வாரேன். அனு ஒரு நிமிஷம் நில்லு. அப்புறம் வாரேன், நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. என்ன மாமா, அவ பாருங்க உங்களை எப்படி இது ட்ரீட் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வாரேன். என்ன மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, தயவு செஞ்சு பேயிரு. அனு இங்க வா. வேண்டாம், நீங்க கூப்பிட கூப்பிட அவரை மதிக்க கூட மாட்டேங்க. அனு இப்ப வருவியா மாட்டியா? சொல்லுங்க. கிட்ட வா. சொல்லுங்க. கிட்ட வா. இங்க பாரு, நல்லா பார்த்து வயிறெறி சரியா? இதுதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி, புரியுதா? என்னுடைய ஒய்ஃப். ரகு, என்ன இவ்வளவு நேரம் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப பேர் சொல்லி கூப்பிடுற? இங்க பாரு, உனக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். இது வரைக்கும் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட்டது இல்ல அவ. ஆமா, உன்ன மாதிரி பொய்ய நடிக்க தெரியாது அவளுக்கு, மாமா மாமான்னு சொல்லிட்டு. அவ மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் அவ சொல்லுவா. இங்க பாரு சாரு, நீ என்ன ட்ரை பண்ண நினைக்கிறியோ அது இங்க நடக்காது. எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்காத, தயவு செஞ்சு போ. உன்னை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மூஞ்சையும் ஆலயம் பாரு, இவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. சாரு கரெக்டா தான் சொல்றேன். அவ மூஞ்சையும் உங்க மூஞ்சையும் சேர்த்து வச்சு பாருங்க, அவ எந்த விதத்துல உங்களுக்கு தகுதியானவளா இருக்குவான்னு. ஆமா, பணத்துல 0, அடுத்து படிப்புல 0, அழகுல 0 0 0.
அது எனக்கு தெரியும். நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாம எங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாத. ஏன் கோவப்படுறீங்க? ஏன் தள்ளி போறீங்க? நீ பேசாத, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏன் கோவப்படுறீங்க? பின்ன என்ன ஆனு, அவ சொன்னா நீ உடனே போயிடுவியா? அப்ப அவ விட்டு கொடுன்னா நீ விட்டு கொடுத்துருவியா? என்ன நீ வேற யாராச்சும் வந்து உன் பக்கத்துல நின்னா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அவ நான் உனக்காண்டி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஆப்சரி கட்டிக்கிட்டு இருக்கா. நீ அவ சொன்ன உடனே அமைதியா போய்கிட்டு இருக்க. நீ சொல்ல வேண்டாமா? என்ன சொல்லணும்? என் மண்டையில மாவு இருக்கு, களிமண் இருக்குன்னு. என்ன? பின்ன என்ன அனு, நான் உன்னுடைய ரகு, சரியா? நீ என்னுடைய அனு. என்ன பண்ண போறேன்னே தெரியல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இது வேற யாராச்சும் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டா நீ அமைதியே இருப்பியா? அதே மாதிரிதான் எனக்கும். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சரி, கோவப்படாதீங்க ரகு. என் பேரெல்லாம் யாரோ சொல்லி கூப்பிட வேண்டாம். ப்ளீஸ். நான் கோவமா இருக்கேன். ரகு. கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். சரியா? இங்கே இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீ சொன்னா நான் இருக்கணுமா? ரகு. சரி, வெயிட் பண்றேன். அச்சோ. ரகு. சொல்லுங்க, எனக்கு காது கேக்குது. ரகு, இங்க பாருங்களேன். சொல்லு அனு. ரகு. மாமா. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லையே, மாமான்னு சொன்னேன். என்னது இது கையில? பார்த்தா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன், சொல்லு. ஹாப்பி பர்த்டே. இது சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியா? இன்னொன்னு இருக்கு. என்ன? இங்க பாரு, உனக்கு நான் எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு நீ இல்லாம இருக்கவே முடியாது. நான் பேச வீடு. சொல்லுங்க மேடம். 5 வருஷத்துல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமே யாருக்குமே உன்னை விட்டு தர மாட்டேன். ரகு, ஐ லவ் யூ. அனு, நீயா சொல்ற? ஆமா, ஐ லவ் யூ. இப்படிதான் ப்ரோபோஸ் பண்ணுவாங்களா? எப்படி எப்படியோ இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஆயிட்டு. நீ தான் கோவத்துல இருக்கே, அதான். சரிங்க மேடம். லவ் யூ. லவ் யூ. இந்தா, இத வாங்கிக்கோ. இந்த உலகத்திலேயே யாரும் உன்ன மாதிரி ப்ரோபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, பூத்தொட்டியை கொடுத்து. ஏங்க? சும்மா சொன்னேன். லவ் யூ அனு. லவ் யூ. பாரா, அனுக்கு கூட பேசுறதுக்கு வாயிலாம் இருக்கு. ஏன் நான் பேச மாட்டேனா? சரிங்க மேடம், வாங்க உள்ள போவோம். ப்ரொபோஸ் பண்ற மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என் அத்தை கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. கனவு கண்டுகிட்டு இருக்கியா நீ ரகுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி? ஒரு நாள் அதுக்கு விட மாட்டேன். ஆமா, உங்க லவ் காலேஜ்ல பிரியறதுக்கான காரணமே நான் தான். இப்ப மட்டும் உங்களை சேர விட்டுருவேனா என்ன? என்னைக்கா இருந்தாலும் ரகு மாமா எனக்கு தான். ஓய், எவ்வளவு நேரம் தேடுறது? எங்க இருந்த? நான் இங்கதான் இருந்தேன், எல்லாரும் இருக்காங்க. முத்துமாரி, அப்புறம் பேசிக்கலாம். ரிங்க மாத்திக்கோங்க. அம்மாடி, மாலை மாத்திக்கிட்டோமா முதல்ல? சரி. என்ன மாப்பிள்ள இந்தாங்க மாலை. பிரியா, மாலை இருந்தா மாப்பிள்ளை கழுத்துல போடு. சரிப்பா. ஐயோ ஐயோ, பிரியா முகத்துல வெக்கத்தை பாருங்களேன். முத்துமாரிக்கு மட்டும் என்ன குறைச்சல் சின்ன பண்ணி அங்க பாரு, பிரியாவத பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சொல்றது எதுவும் கண்ணுல விழல அவனுக்கு. நீ என்ன உளறிட்டு இருக்கா? கண்ணுலயா விழும், காதுலதான் விழும். சரி விடு, ஏதோ நாக்கு தவறி சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய குத்தமா பேசிக்கிட்டு இருப்பா இவ. இவ சொன்னா மட்டும் நம்ம ஏத்துக்கணும். இந்தாங்க மாலை. என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? போடுற அடிய என்னமா ரொமான்ஸ் பண்றான். லட்சுமிக்கோ கண்டிப்பா தெருவுதான். சின்ன பொண்ணே, சும்மாதான் சொன்னேங்கோ. சும்மா இருங்கம்மா. பிரியா. பிரியா அங்கதான் இருக்கா. போடு மாலைய. லவ் யூ. அச்சோ, போடுறா மாலைய. லட்சுமிக்கோ கன்ஃபார்ம். சின்ன பொண்ணே. சூப்பரோ சூப்பர். முத்துமாரி, நானும். சரி, எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. இனி என்ன, ரிங்கு மாத்தணும்னா மாத்திக்கோங்க, சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்கம்மா. சரி, போய் சாப்பிடுங்க எல்லாரும். சரி அண்ணே, நீங்களும் வாங்க. பொண்ணு மாப்பிள்ள மேல இருக்காங்களே, அவங்க இருக்கட்டும்னு நம்மளாம் போய் சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு துணையா யாராச்சும் நிக்க வச்சுட்டு வாங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நிக்கலாம், சரிங்களா? போட்டோ எடுத்துக்கலாம். சரிம்மா.